अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमन् श्रीरङ्गश्रियमनुभद्रवामनुदिनं संवर्धया श्रीमन् श्रीरङ्गश्रियमनुभद्रवामनुदिनं संवर्धया கீழ் ரெண்டு ஸ்லோகங்கள் இருக்கே. சர்வதேச தசாகாலேஷு அவ்யாஹத பராக்கிரமா ராமானுஜாரிய திவ்யாக்ஞா வர்ததாம் அபிவர்ததாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ராமானுஜாரிய திவ்யாக்ஞா பிருத்திவாசரமுஜ்வலா திகந்தவியாபினி பூயாத் சாஹிலோகைதைஷினி அப்படின்றது ரெண்டாவது ஸ்லோகம். இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் சொன்ன ராமானுஜாரிய திவ்யாக்ஞை இருக்குதே, அந்த திவ்யாக்ஞை தான் ஸ்ரீரங்க ஸ்ரீ அப்படின்னு இங்கே பாஷ்யக்காரர் சாய்க்கிறார். அங்கே ரெண்டு சிஷ்ய வர்க்கங்கள் இந்த மாதிரி ராமானுஜருடைய திவ்யாக்ஞை மேலும் மேலும் அபிவிருத்தமாகணும்னும் தினந்தோறும் அது உஜ்வலமாகணும் அப்படின்னும் பிரார்த்தித்தாலே அது தான் இங்கே பெருமாள் இடத்துலையே இவர் பிரார்த்திக்கிறார். அவள் பொதுவாக ஒரு மங்களா பிரார்த்திச்சா, அதாவது ஆச்சாரியன் இடத்துல தான் பிரார்த்திச்சான்னு வச்சுக்கணும். அதை ஏன்னா ஆச்சாரியன் ராமானுஜாரிய திவ்யாக்ஞை தானே இருக்கணும். அதனால் எதையுமே ஆச்சாரியன் இடத்துல பிரார்த்திக்கலாம். இன்னும் அவர் விஷயமாகவே இருக்குது, அவர் அனுகிரகித்த விஷயமாகவே இருக்குது நமக்குன்னா அந்த அனுகிரகம் மேல் மேலும் வளரணும் சொன்னால் அவரே தான் பிரார்த்திக்கணும். அதனால் இந்த இடத்துல அதை பிரார்த்திச்சது தான் அது என்றைக்கும் குறவில்லாத இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆச்சாரியன் சிஷ்யர்களுடைய அபிலாஷையை எம்பெருமானிடத்தில் விண்ணப்பம் பண்ணி அதே போல் நடத்தி வைக்கணும் அப்படின்னு பார்த்துக்கணும். இது எப்படின்னா, நம்முடைய அபிலாஷம் மோட்சத்துக்கு உண்டான சரணாகதியை நாம் பண்ணிக்கணும்னு சொந்த அபிலாஷையாக இல்லை ஆச்சாரியன் மூலமாக வந்துதா அப்படின்றது வேறு விஷயம். அதுக்கப்புறம் நாம் இந்த மாதிரி மோட்சத்தை கருதி சரணாகதி பண்ணி வைக்க வேணும் அப்படின்னு நாம் ஆசைப்பட்டோம்னா ஆச்சாரியன் அதை பெருமாள் இடத்துல நமக்காக பிரார்த்திக்கிறார். அதுபோல தான் இந்த அபிலாஷையும் ராமானுஜர் பிரார்த்திக்கிறார். இந்த இடத்துல ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது ஆரம்பிக்கச்சே பெரிய ஜீயர் அருளி செய்தது அப்படின்னு முதல் ஸ்லோகத்தையும் ரெண்டாவது ஸ்லோகத்தை யாரோ அதுக்கப்புறம் அனுசந்திச்சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதில் கந்தாடை அண்ணன்னு சொல்லுவாள். கந்தாடை அண்ணன்னா எத்தனையோ பேர் இருக்கா. முதலியாண்டான் கூட கந்தாடை தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா வழக்கில் ரொம்ப வழக்கத்தில் என்ன இருக்குது, பெரிய ஜீயர் அப்படின்னு இருக்குது. அந்த பெரிய ஜீயரை அபிமானத்தினால மணவாள மாமுனிகள்னு சொல்கிறா. மணவாள மாமுனிகள்னு சொன்னால் இப்போ இது யார் பண்ணது ரெண்டாவது ஸ்லோகம்னா அதுக்கு கந்தாளை அண்ணன்னு ஒருத்தர் எழுதியிருந்தார் மணவாள மாமுனி காலத்தில், அவர் பண்ணார் அப்படின்னு அதெல்லாம் சமன்வயப்படுத்துறதுக்கு ஏதோ இது பண்ணுறார். பொதுவாக இந்த காலத்தை போல் அந்த காலத்தில் இந்த வசதியெல்லாம் கிடையாது. அங்கங்கே குருகுல வாசம் பண்ணி எல்லாம் தெரிஞ்சுட்டால் தான் உண்டு. இல்லைன்னா வெறும் உபன்யாசாதிகள் போல் நல்வார்த்தைகள் அவ்வளவா சொல்லச்சே அவ்வளவா கேட்டு, அதில் நல்வார்த்தைகள் உபன்யாசங்கள்லாம் குருகுலமாக கிரகிச்சவா சொன்னால்னா அது
செப்பேட்டில் பொறிக்கிற மாதிரி அப்படியே மாறாத வரும். ஏதோ சாதாரணமாக கிரகிக்கிறவாளாக இருந்தால் ஒன்று சொல்லியிருப்பா, இவா ஒன்று கிரகிச்சிருப்பா, அப்புறம் இவா சொல்லச்சே இன்னொருத்தர்கிட்ட வேற ஒன்றா அது மாறும். அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவா. அந்த ஸ்கில் இல்லைன்னா கம்யூனிகேஷன் கேப்பில் எல்லாம் போய் ஒரு 10 பாயிண்ட் இருந்ததுன்னா 10 பாயிண்ட்டும் போய் அப்படி ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி தலைகீழாக போயிடும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதனால் ஏதோ பெரிய ஜீயர்னு யாரோ சொல்லியிருக்கா. உடனே அந்த பெரிய ஜீயருக்கு அர்த்தம் தெரியல, அதனால் மனவாளம்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் இதை யாரோ கந்தாடை என்ன எழுதியிருந்தாலோ அது கந்தாடை அண்ணன் அப்படின்னு சொல்லி உடனே அந்த காலத்தை சமன்வயப்படுத்தி அப்படி சொல்லியிருக்கா. இப்படிலாம் சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ராமானுஜருடைய இது அதுக்கப்புறம் அனுசந்திப்பாளா முதல்ல வந்தது ராமானுஜருக்கு தானே. இதெல்லாம் ராமானுஜரே இந்த ராமானுஜர் இடத்துல இந்த ரெண்டுத்தையும் பிரார்த்திச்சா அது அப்படியே பெருமாள் இடத்துல சேவிக்க சொன்னார். உடனே ராமானுஜரும் சிஷ்யவர்க்கங்களுடைய அபிலாஷையை பூர்த்தி பண்ணுறதுக்காக பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சிருக்கார். ஸ்ரீரங்கஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்பர்த்தையா. அனுபத்ரவாம் அப்படின்னு சொன்னார். அனுபத்ரவாம்ன்றது மேல் மேலும் வளரட்டும் வர்த்ததாம் விவர்த்தாம் சொன்னார், அதுவும் ஆச்சு. பிருத்திவாசனம் உஜ்வலான்னு சொல்கிறதும் அனுபத்ரவாம்ன்றது ஆயிடுச்சு. அனுதினம் சம்பர்த்தையா அப்படின்னு. அதனால் அதில் அவ்யாகத பராக்கிரமான்னு சொன்னார். அதுக்கு இதுதான் இந்த இடத்துல அனுபத்ரவாம் அப்படின்னு சொன்னார். வர்த்ததாம் விவர்த்ததாம் பிருத்திவாசனம் உஜ்வலாவை இந்த இடத்துல அனுதினம் சம்பர்த்தையா அப்படின்னு பிரார்த்திச்சார். இப்போ இது யார் பண்ணா அப்படின்னா, பிராச்சீனத்தில் சொல்கிறவா திருக்குறுகை பிரான் பிள்ளான் பண்ணார் முதல் ஸ்லோகத்தை. ரெண்டாவது ஸ்லோகத்தை முதலியாண்டான் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் இப்போ புஸ்தகாதிகளான மாதிரிலாம் பிரபலமாக வராதனால நிறைய புஸ்தகங்கள் எது வருதோ அதை முதல்ல உங்களுக்கு அப்படியே எடுத்து சொன்னேன். ஏன்னா ஆரம்பத்திலேயே விவாதாஸ்பதம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ திருக்குறுகை பிரான் பிள்ளான் அப்படின்னு சொன்னால் ராமானுஜருடைய ஆக்னியும் பேரில் தான், நியமனத்தின் பேரில் தான் அவர் திருவாய்மொழிக்கு பகவத் விஷயத்துக்கு ஆராயறப்படி பண்ணினவர். ராமானுஜாரி திவ்யாக்னியில் முதலத்துக்கு இல்லாதவா ரெண்டாவதுக்கு இந்த கைங்கரியத்து இருக்குது, பகவத் விஷயம் இருக்குது, அருளிச் செயல் விஷயம் இருக்குது. அதே போல் முதலியாண்டானும் மருமான் அவர் பண்ணியிருக்கார். அவர் ரொம்ப பாஷ்யக்காரத்தில் ரொம்ப பிரதிபத்தி உண்டானவர். அதனால் ஆழ்வானே ஆண்டான போல, அதாவது பாஷ்யக்காரருடைய சம்பந்தம் அதுக்கு இருந்தால் கூட ஆண்டான போல வழக்கு சம்பந்தம் தேக சம்பந்தம் இல்லையே அப்படின்னு அந்த தேக சம்பந்தம் அவருக்கு இருக்கிறத பெருசாக கொண்டாடினார் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் அப்படிப்பட்ட தாசரதின்னு சொல்லக்கூடிய முதலியாண்டான் அதை பண்ணிருக்கார். உடனே இப்படி தன்னிடத்தில் அத்தியந்த சிஷ்யராக இருக்கக்கூடிய 2 பேரும் இந்த மாதிரி பண்ணதுனால உடனே தானும் இதை அதை பெருமாளுக்கு பல்லாண்டோடு கூட ஓதும்படி பண்ணது மாத்திரம் இல்லாத தானும் ஒரு ஸ்லோகம் பண்ணி பெருமாளை பிரார்த்திச்சிருக்கார். இது சர்வம் உபபன்னம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஸ்திதி. அதனால் முதல் ஸ்லோகம் ஆகப்பட்டது திருக்குறுகை பிரான் பிள்ளான் அப்படின்னு பிராச்சீனத்தில் சொல்லியிருக்கா. அது ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு. இன்னும் ரெண்டாவது முதலியாண்டான் பண்ணார். மூணாவது விப்ரதிபத்தியே இல்லை, எல்லாருமே சொல்கிறது பாஷ்யக்காரர் பண்ணார் அப்படின்றது. இப்போது இதுக்கு இதுதான் சரியாக இருக்கும். திருக்குறுகை பிரான் பிள்ளார் முதலியாண்டான் பண்ணார் அப்படின்றது. நஞ்சியர் கூட
பட்டரால் திருத்தப்பட்டு அதுக்கப்புறம் சம்பிரதாயத்துக்கு வந்து அவருக்கு அந்த காலத்தில் பாஷ்யக்காருக்கு எவ்வளவோ திருநக்ஷத்திரம் ஆகிடும். அப்படி இருந்துச்சே பாஷ்யக்கார் கோவில் நிர்வாகத்தெல்லாம் நன்னா பண்ணியிருந்த போது இதெல்லாம் பெருமாளுக்கு இது சீர்திருத்தம் பண்ணுச்சு, அதெல்லாம் பண்ணியிருக்கார். சரி, அதனாலே ஸ்ரீரங்க ஸ்ரீ அப்படின்றது பாஷ்யக்காரருடைய நியமனம். அந்த 5 நியமனம் அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்து வர்த்திக்கிறது அதெல்லாம். அது ஸ்ரீரங்க ஸ்ரீ அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஸ்ரீரங்கம்ன்றது ஒரு ரங்க விசேஷம், அதாவது ஒரு மேட விசேஷம், ஒரு ஸ்தல விசேஷம். அந்த ஸ்தலத்தில் நாடகமோ நாட்டியமோ இசையோ அது இது பண்ணி தன்பால் ஈர்த்து அந்த ஒரு சத் விஷயத்தை ஆடியன்ஸ் ஜனங்களுக்கு போதிப்பவர்கள், பரப்புவர்கள். அந்த மாதிரி எம்பெருமான் ஸ்ரீரங்கத்தில் தசாவதாரம் எடுத்தால் முன்பே சொன்னோம். மற்ற திவ்யதேசங்கள்லாம் யார் பிரார்த்தித்தாலோ, தேவர்களோ சித்த புருஷாலோ ரிஷிகளோ இல்லை மனுஷர்கள் பிரார்த்தித்தாலோ எப்படியோ அது சித்த புருஷால் ரிஷிகள் தேவர்களுக்கு பிரத்யட்சமானான்னா அதுபடியே பெருமாளை பிரார்த்தித்து அர்ச்சாவதாரம் கொள்ளும்படி பண்ணி அர்ச்சா ரூபேன எழுந்தருளை பண்ணிருக்கான்னு அர்த்தம். நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்காக தான் இப்படி பெருமாள் அங்கே குடிக்கொண்டிருக்கான், அந்த அரங்கத்தில் அவன் இருக்கான். அதனால் இப்போ என்னன்னா எல்லாமே அரங்கம்தான். அதில் பெரிய கோயில் சொல்லக்கூடிய திருவரங்கம் ஸ்ரீரங்கம் இருக்குது, அது ரொம்ப பிரசித்தி. அவன் தசாவதாரம் வேறு எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறதுனால அதோடு கூட முதல் அர்ச்சாவதாரம் அதுதான், ஸ்வயம் வியக்தம். அதனால் அதுக்குள்ள ஏற்றமே தனி ஏற்றம். பெருமாளாலே ராமனாலே தொழப்பட்டவர், தோளாத தனிவீரன் தொழுத கோயில் அப்படின்ற ரீதியில். அதனால் அதுதான் பூலோக வைகுண்டம்னு சொல்லப்படுறது. எல்லாத்துலேயும் அது பிரதானமானதுனால, முக்கியமானதுனால அதை முதல்ல சொன்னார். ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயமனுபத்ரவா மனுதினம் சம்வர்தயா அப்படின்னு. மற்ற அரங்கங்கள்லாம் இருக்குது, ஆறாமம் போல, ஆறாமம் சூழ்ந்த வரங்கம்னு, அது போல் இருக்கிறதுக்கு இன்னொரு தடவை ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயமனுபத்ரவா மனுதினம் சம்வர்தயா அப்படின்னு ரெண்டுத்தையும். இதை உத்தேசித்து தான் சுவாமி தேசிகன் 4 கோயில், திருமலை பெருமாளை கோயில், யாதவாத்ரி அப்படின்னு 4 இருக்க, அந்த 4 திவ்ய தேசங்களுக்கு ஸ்லோகம் பண்ணார். விதி விஹித சபர்யாம் பிரசமித கலிதோஷாம் வரத விரதயத்வம் நவநவ பகுபோகாம் அப்படின்னு 4 கேத்திரத்துக்கும் ஸ்லோகம் பண்ணி ஒவ்வொரு திவ்யதேசத்துலேயும் ஸ்ரீரங்கத்தில் உற்சவாதிகள்லாம் நன்னா நடக்கணும், எல்லா தனதானிய சமிருத்தியெல்லாம் இருந்து உற்சவாதிகள்லாம் நன்னா நடக்கணும் அப்படின்லாம் பிரார்த்தித்து அதை நீயே பண்ணிக்கணும். திருவேங்கடமலையில் சமயக்கு ஆச்சார யுக்தமாக இருக்கணும், அப்படியே கலிதோஷங்கள்லாம் போக்கி ஆச்சாரமாக பெருமாளுக்கு உன்னுடைய திருவாராதனை நடக்கணும், அதை நீயே பண்ணி வச்சுக்கணும். தேவபெருமாளுக்கு வரைச்சு அதரிப்பு ஜனயோகாம் சிதமுதித மனோபிஸ்தாவகைர் நித்ய சேவியாம் அதரிப்பு ஜனயோகாம் அஸ்திதாம்ன சமுர்த்திம். உன்னுடைய அஸ்திதாமாவில் சமுர்த்தியாக இருக்கணும். என்னது? வைணவ குழாங்கள் எப்படி இருக்கணும்? வெள்ள உள்ளம் படைத்தவாளாக இருக்கணும், சத்வோன்மேஷனம் உள்ளவாளாக இருக்கணும். சிதமுதித மனோபிஹி, அவள் என்ன நித்தியம் சேவிக்கணும். உன்னை சேர்ந்தவாளாக இருக்கக்கூடிய வெள்ளமனம் படைத்தவாள் நித்தியமாக சேவிக்கணும். அவள் சேவித்தா மாத்திரம் போராது. ஹதரி பூஜனயோகாம் அஸ்திதாம்ன சமுர்த்தி. ரிப்பு எதிரி பட்சங்கள்லாம் போய் அந்த மாதிரி நன்னா வரணும்.
திருநாராயணபுரத்தில் நவநவ பகுபோகாம் அப்படின்னு எப்பவும் உமக்கு போகங்கள் நவநவமாக கண்டருளே இருக்கணும். அந்த மாதிரி கடைசியில் எல்லா திவ்யதேசத்துக்குமா ஒரு ஸ்லோகம் பண்ணேன். இந்த 4 ஸ்லோகம் பண்ணல ஒவ்வொரு திவ்யதேசத்துக்கும். எப்படி ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம், ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம், ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம், ஸ்ரீசன்னமாமி சிரசா யதுசைல தீபம் அப்படின்னு 4 திவ்யதேசத்துக்கும் 4 வாக்கியங்கள் பண்ணினா போலே 4 ஸ்லோகம் 4 திவ்யதேசத்துக்கும் பண்ணார். 5ஆவதா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்று பண்ணார். ஸ்ரீரங்கத்விரத விஷாத்ரி பூர்வகேஷு ஸ்தானேஷு ஸ்திர விபவா பவத் சபர்யா ஆகல்பம் வரத விதூத வைரிபக்ஷா பூயஸ்யா பவதனுகம்பைவ பூயாத் அப்படின்னு உன்னுடைய தயினாலே அதெல்லாம் நன்னா வளரணும் அப்படின்னு சொன்னார். ஸ்ரீரங்கம் திரத விஷாத்ரி பூர்வகேஷு ஸ்தானேஷு, ஸ்ரீரங்கம் என்ன, கரிசைலம் என்ன, அஞ்சனகிரியான திருவேங்கடாத்ரி என்ன, அதான் ஸ்ரீரங்க திரத விஷாத்ரி பூர்வ முதலிய பூர்வகேஷு ஸ்தானேஷு பவத் சபர்யா உன்னுடைய பூஜை இருக்குதே அது ரொம்ப நன்னா நடக்கணும். ஸ்திர விபவா பவத் சபர்யா, ஸ்திரமாயும் விபவமாகவும் நடக்கணும். எப்போ எது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இல்லை, ஆகல்பம் கல்ப காலம் வரையிலும் நடக்கணும். எப்படி இருக்கணும்? நித்தியம் சண்டையும் சச்சரவுமா இருக்கணுமா? இல்லை. ஆத்தாரி பூஜானா இல்லை. ஸ்ரீரங்க ஆகல்பம் வரத விதூத வைரி பக்ஷாம், வைரி பக்ஷங்கள்லாம் போக்கடிக்கப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதான் இதே பாஷ்யக்காரர் இங்கே பிரார்த்திக்கிறாரே அதை அடியொத்தி தான் இப்போ பிரார்த்திச்சார். பாஷ்யக்காரர் என்ன பண்ணார்? சுருக்கமாக ஒரு திவ்யதேசம் ஸ்ரீரங்கத்துக்கு, உடனே இன்னொரு தடவை அதையே மற்ற திவ்யதேசங்களுக்காக கொண்டு அருளினார். அதனால் இந்த இடத்துல நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீன்றது பாஷ்யக்காரர் நியமித்தபடி இந்த 5 கைங்கரியம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, முன்னாடி பார்த்து வர்த்திக்கிறது. அதனால்தான் எல்லா திவ்யதேசத்துலேயும் சொல்லச்சே வைரி பட்சங்கள்லாம் இல்லாத உன்னுடைய திருவாராதனம் நடக்கணும், நன்னா நடக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். அதனால் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் நாமுன்னு சொன்னால், நாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறது முக்கியமே இல்லை, கைங்கரியம் பண்ணாத கூட இருந்துடலாம். எப்படி பண்ணுறத, அதாவது கைங்கரியம் வைமனசியம் இல்லாமல் பண்ணுறதுன்னா பண்ணணும், இல்லைன்னா நாம் கைங்கரியம் பண்ணக்கூடாது. சரி, அவன் துஷ்டனாக இருக்கானே, நம்ம தடுக்கிறானே, அதுக்காக நாம் கைங்கரியம் பண்ணாது இருக்கிறதா அப்படின்னு சொன்னால், அவனை நாம் அனுகூலனாக வச்சுட்டு ஓரளவுக்கு அவன் கைங்கரியத்தை நம்முடைய கைங்கரியத்துக்கெல்லாம் தடங்கல் பண்ணாதபடியாக இருக்கும் வரை நாம் நடந்துக்கணும். அவன் ஏட்டின்னா நாம் போட்டின்னு சொல்லிட்டு போயிருந்தோம்னா அப்படி பண்ணக்கூடிய கைங்கரியமே ஆகாது. அதனால் நாம் என்ன பண்ணணும்னா, அந்த முன்னாடி பார்த்து வர்த்திக்கிறதுல அனுகூலர் பிரதிகூலர் அனுபயர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொன்னாரோ அந்த மாதிரி நடக்கணும், எப்படி நடந்துக்க கூடாதுன்னு சொன்னாரோ அந்த மாதிரி நடந்துக்க கூடாது, அந்த மாதிரி இருந்து கைங்கரியத்தை பண்ணணும். அப்போ தான் அது பகவான் திருவுள்ளம் உகக்கும். இல்லைன்னா நாமும் கைங்கரியம் பண்ணோம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கலாம், பெருமாள் அதை எவ்வளோ தூரம் ஏற்றுப்பன்னு தெரியாது. சில பேருக்கு ஏதோ ஒரு காரண விசேஷத்தினால அவள்கிட்ட ஏற்றுக்கலாமா இருக்கும். நாம் அதான் இந்த சாஸ்திரார்த்தங்கள்லாம் நம்ம எடை போட்டுக்கிறதுக்கே தவிர மற்றவாளை கணிசிச்சு அவள் அப்படி இருக்கா அதனால் பெருமாள் ஏற்றுக்க மாட்டான், அவர் நித்தியம் கோவில் சண்டை போட்டுருக்கார், அதனால் அவர் கைங்கரியத்தை ஏற்றுக்க மாட்டான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா பிரயோஜனம் இல்லை.
நாம் அந்த மாதிரி பண்ணால் நம்ம கைங்கரியத்தை பெருமாள் ஏற்றுக்க மாட்டான் அப்படின்றது தான் நான் உகக்க மாட்டான் அப்படின்றது தான் நினச்சி நாம் நிறைய நன்னா பண்ணணுமே தவிர அந்த சுவாமி இப்படி தான் நித்தியம் பண்ணிருக்கார் அவருக்கு பெருமாள் அனுகிரகமே இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாமே சாஸ்திரார்த்தங்கள் மொத்தம் வைஷ்ணவனாக இருந்தான்னா சாஸ்திரார்த்தங்கள்லாம் தனக்குத்தான் அதை அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லுங்களே, தன்னிடத்துல தான் அதெல்லாம் குடிக்கொண்டிருக்கான்னு பார்த்து எது எது இல்லையோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு வர முடிஞ்சதை சரி பண்ணிட்டு வருவானே தவிர அவளுக்கு இல்லை இவாளுக்கு இல்லை அதனால் இவாள் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் நாம ஆள் இல்லை. அது சரியா சரியில்லையா அப்படின்றது அவனுக்கு தான் தெரியும். நமக்கு ஊனக்கண்ணில் பார்க்குறதுக்கு அவள் சரியில்லாத போல தோணலாம், இல்லை வஸ்துஸ்திதியில் சாஸ்திர ரீதியாக பார்த்தா கூட சரியில்லாத போகலாம். அந்த மனோ ரீதியில் அவள் எப்படி இருக்காளோ தெரியாது, அது அவளுக்கு தான் தெரியும். இந்த சாஸ்திரத்துக்கும் தெரியாது, சாஸ்திரத்தை அறகுறையாக தெரிஞ்சுட்ட நமக்கும் அடியோடு தெரியாது. அவள் மனசை பெருமாள் தான் நேராக பார்ப்பான். அதனால் சாஸ்திரத்தால் கூட அவள் மனசை அளக்க முடியாது. சாஸ்திரம் கூட ஓரளவுக்கு தான் அளக்க முடியும். இவா இந்த மாதிரி பண்ணாள்னா இது சரியில்லை, அந்த மாதிரி பண்ணால் உகக்காது, இந்த மாதிரி பண்ணால் இந்த அபச்சாரம், அந்த மாதிரி பண்ணால் அந்த அபச்சாரம்னு ஓரளவுக்கு சொல்லலாம். அவ்வளோதானே தவிர சில சமயத்தில் அவளுடைய மனோபாவத்தினால் உபச்சாரமே அபச்சாரமாகலாம், அபச்சாரமே உபச்சாரமாகலாம். அதனால் ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயமனுபத்ரவா மனுதினம் சம்வர்தயா அப்படின்னு சொன்னார். அதனால் பாஷ்யக்காரருடைய கட்டளையை நம்ம நன்னா நடத்தணும், அதுபடி நடந்துக்கணும். இதுக்கப்புறம் ஸ்ரீமன்னு சம்போதனம் இருக்க, இதை பற்றி கொஞ்சம் நாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு 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 விஷயத்துக்கு நாம் போச்சே அதில் மேலெழுந்த வாரியாக போகாமல் அங்கே எப்படி பதப்பிரயோகம் பண்ணிருக்கா, இந்த பதத்துக்கு எவ்வளோ தூரம் சக்தி இருக்கும், நாம் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் ஓரளவுக்கு. அதை நாளைக்கு சரி. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சிதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.